ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரே. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பங்குனி மாத பலன். இப்படி வரக்கூடிய பங்குனி மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான ஒரு பதிவு தான் அது. தயவு செய்து இந்த பலனை பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. கரெக்டா அந்த பலன் கரெக்டா. ஏன்னா அந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. அது ஒண்ணா, அது இல்லாம இந்த மாசம் எண்டுக்குள்ள பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும். என்ன காரணத்தை சொல்லுங்க? சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறாங்க. எப்படி தலைமை பொறுப்பு கிரகமும் தொழிலுள்ள கிரகமும் சேர்ந்து இணையுது. அப்ப யாரெல்லாம் தலைமை பொறுப்பு போறீங்க, உங்க ஆசைப்பட்ட விஷயம் எப்படி அடைய போறீங்க, அதுக்கான நேரம் தான். ஏன்னா குருவுடைய வீட்டுலதான் 2 கிரகம் இருக்கு. குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால மிகப்பெரிய ராஜயோகம் எல்லாத்துக்கும் வரும் இந்த மாசத்துல. பாத்துங்க, தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாத தசாபதியை பார்த்து பலனுங்க. கரெக்டா ஒரு துல்லியமான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பரம்பரை நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலா ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தான் துலாம் ராசி. எப்படி கால சக்கரத்தின் 7வது ராசி துலா ராசிக்காரன். நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் துளாராசிகிட்ட நிறைய இருக்கும் பாரு. இப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துளாராசிகிட்ட உண்டு. ஒரு லட்சியத்தை நோக்கி துளாராசிக்காரன் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எடுத்து பாத்துக்கணும். எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரன். இவங்களை யாரும் எது பேசணும் பெருசா கேட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை மனசு வச்சுட்டு அந்த லட்சியத்தை அடைஞ்சாகணும். இதான் துலாத்தோடைய குணம். தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம் நிறைய இருக்கும். ரொம்ப நாகரிகமான கடமைக்கு ஒரு வேலையை பார்க்க மாட்டாங்க. எதையுமே உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரே ராசி துலாம். அப்படிப்பட்ட துளாராசியர்களுக்கு வரக்கூடிய இந்த பங்குனி மாத பலன் இது முழுக்க நீங்க பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அதனால இந்த பலன் நம்ம பங்குனி மாசம் இப்ப எண்டில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுக்குறோம். கடைசி மணி வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் கண்டிப்பா இருக்கு. இது ஒரு பொது பலனா பாருங்க. குரு சுக்கரன் ஜோதிட இது பாக்குறேன்னா கண்டிப்பா ஒரு பொது பலன் பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதக பிரகாரம் தசாபதி கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டு பாருங்க. கரெக்டா ஒரு பலன் மாறாது. ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். உயிருங்கிறது இது உங்க பிறப்பு ஜாதகம் தான். ஜாதக ரீதியாக தசாபதியை பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தா கரெக்டா கொஞ்சம் துல்லியமா வரும். அதனால சொல்றேன். நம்ம குரு சுக்கரன் ஜோதிடவே எல்லா பயிற்சி கொடுக்குற நிறைய சப்போர்ட் பண்றீங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பார்க்கணும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இல்ல கிரகமே பார்ப்போம். ராசில இருந்து பாருங்க. 5ஆம் இடத்துல பாருங்க செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் ஒரு 3 கிரகம். 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் ஒரு 3 கிரகம். மொத்தம் 6 கிரகம். 5ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துல இருக்கு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேரம் 9ஆம் இடத்துல குரு பகவான் ஒரு ராசியை வாப்பார். அக்ர நிவர்த்தி ஆயிரம் பாக்குறாரு. சூப்பரான ஒரு பலம். அடுத்து 11ஆம் இடத்துல கேது பகவான். இதான் கிரகத்துடைய அமைப்பு. இதுல 3 கிரக பிரிச்சு நம்பர் 1 சுக்கிர பகவான் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு போறாரு. பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு போறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேரா ஸ்ட்ரெயிட்டா செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு போறாரு. எப்ப? பங்குனி மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம். 27ஆம் தேதி புதன் பகவான் 6ஆம் இடத்துக்கு போறாரு. இதான் கிரகத்தோட அமைப்பு. நல்லா பாருங்க. உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உச்சத்துல உங்க ராசி அடுத்து பார்க்க போறாரு. அதனாலதான் உங்களுக்கு நான் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுங்கிற விஷயத்தை நான் கொண்டு போறேன். சொல்லவே மாட்டேன். கெட்டதை தூக்கி எறியக்கூடிய நாள், கெட்ட விஷயத்த அறவே உங்க பக்கம் வராத அளவுக்கு பண்ணக்கூடிய நாள் இந்த பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம். உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் பாருங்க. ஏன்னா யாருக்கு உடைய ஜாதகத்துல தசாபதி சரியில்லையோ, நான் ஓப்பனா சொல்றேன், இது எல்லாத்துக்கும் சொல்லல. இது ஏன் பொது பலனா போய் பாருங்க நான் துளாராசிட்ட சொல்றேன்னா, எல்லாருமே நீங்க இந்த நட்சத்திரத்தை சொல்றீங்க. அதாவது இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருக்கும் அப்படிங்கிறீங்க. அதாவது சித்திரை, சுவாதி, விசாகம். ஆனா பிறந்த லக்னம் யாருக்குமே தெரியாது. நான் இந்த லக்னத்துல பிறந்தேன். லக்ன பிரகாரம் 9 உங்க ராசி கிரகத்துல பாருங்க 9 கிரகம் இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கும், ஏதாச்சும் ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும். பலவீனம் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். உங்க ஜாதகத்துல நல்ல நேரத்துக்கான திசா புத்தி இப்ப நடக்குதா? இதை தான் உங்களுக்கு இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். எப்படி உங்க ஜாதக பிரகாரம் நல்ல திசைக்கான கிரகத்தோடைய அமைப்பு தசாபதி நடத்தான்னு பாருங்க. அங்கே நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டா வரும். ஏன்னா சில பேர் சொல்றீங்க நீங்க பொது பலன் சொல்லும்போது கரெக்டா இருக்காதான் கால் பண்ணுங்கிறீங்களா, அதனால சொல்றேன். சில பேர் பலவீனம்னா கண்டிப்பா பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். சில பேர் பார்த்துருப்பீங்க, பிறந்திருந்து கஷ்டப்படுறேன் சொல்லியிருப்பாங்க. நான் பிறந்தது கஷ்டப்படுறேன், நான் இடையிலிருந்து கஷ்டப்படுறேன். அப்படின்னா உங்க ஜாதகத்துல தசாபதி ஏதோ கிரகம் மாறி இருக்குது. பிறப்பு ஜாதத்திலே மாறி இருந்தா பிறந்தது கஷ்டப்பட்டு ஆகணும். சில பேர் இடையில கஷ்டப்படுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அதனாலதான் பொதுப்பலன் நம்ம எல்லா வீடியோலும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது.
ஏன்னா துளாராசிக்கு இப்ப நல்ல ஒரு அமைப்பா இருக்கு, அதனால சொல்றேன். நல்ல ஒரு அமைப்புகள், நல்ல ஒரு அனுகூலமான நேரமா இருக்கு, அதனால சொல்றேன். ஏன்னா ராசியை சுக்கிரபலம் பார்த்தா நல்லதானே செய்வார், கெட்டது செய்ய மாட்டேன். நான் கெட்டது சொல்ல வரவே மனசு வராது, ஏன்னா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயம் இனிமே காத்திருக்குது. ஆனா ஆல்ரெடி சுக்கிரன் உச்சத்துல உட்காந்துருக்கு, அதனால சொல்றேன். ஏன்னா இவங்க 2 மாசம் எடுத்து பாருங்க, நான் ஓப்பனா சொல்றேன், 2 மாசம் எடுத்து பாருங்க. இந்த குரு வக்ரமா இருந்தார் பாத்தீங்களா, வேலை இல்லாம நிறைய பேர் வேலை உத்தியத்துல பயங்கரமான தடங்களை சந்திச்சு. அதிக ராசிக்காரங்க யாருன்னா துளாராசிக்காரங்க மட்டும்தாங்க. தாய்மாம உறவு, வேலை, சகோதர உறவு, ஏதாச்சும் ஒரு வழக்கு, என் மேல கேஸ் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு ஒண்ணு இருக்குங்கிற விஷயத்த நீங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமா இருக்குது அப்படிம்பாங்க. என் மேல கேஸ் போட்டிருக்காங்க, என் மேல பிரச்சனை இருக்கு, வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, பூமி முடியல, அப்பா சொத்து அம்மா சொத்து விற்க முடியல, எது ஒரு சொத்தை என்னால வித்து அதை காசாக்க முடியல, ஏன்னா 6ல சனி இருக்காரு. பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு கலகம் மாதிரி கண்டிப்பா இருக்குமே. இல்ல பக்கத்து வீட்டுல ஒரு கலகம் மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு வருமே. துளாராசி நீங்க கேட்டு பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், திருமணத்துல கணவன் மனைவிக்குள்ள புரிஞ்சுக்காம ஒரு மனக்குழப்பம், மன தரமாட்டாங்க, நண்பர்கள் கூட்டாளி ஒரு மனக்குழப்பம் தரமாட்டாங்க, எல்லாமே நீங்க கேட்டு பாருங்க. ஆமா ஆமா. பொருளாதார வருமானத்துல கண்டிப்பா ஒரு தடங்களை கொடுத்திருப்பாரு. பொருளாதார வருமானத்துல ஒரு தடங்களை கொடுத்திருப்பாரு. எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதார வருமானம் சரியா இருந்திருக்காது. படிப்பு கல்வியில ஒரு தடங்களை பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் இந்த வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில், புதுசாக தொழில் பண்ணுங்க பாருங்க, தொழில ஒரு மந்தமான தன்மை, உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு தடங்கள் தாமதம், எல்லாமே நிறைய பேர் பாருங்க இந்த துளாராசியரை பார்த்திருப்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது துளாராசிக்காரன். இப்ப ஏன் டோட்டலா எல்லாமே மாறுதுன்னா, குரு வக்ர நிவர்த்தியை உங்க ராசியை பார்த்து நேரம் 3ஆம் இடத்தை பார்த்து அடுத்து 5ஆம் இடத்தை பாக்குறதுலாம் இங்க பலம் 1. சுக்கிரபவன் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை பாக்குறதுனால மிகப்பெரிய யோகம் 2. இதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், ஏன்னா இப்ப முயற்சி பண்ண பாருங்க, அடுத்த வேலை உங்களுக்கு வந்துடும். வேலைக்குள்ள அதிபதியான குருபவன் உங்க ராசியை பாக்குறாரு. உங்க ராசி அதிபதியை 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை பாக்குறாரு. அதனால வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தரங்கும் வராது. நீங்க ப்ரமோஷனுக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா ப்ரமோஷன் உங்க பக்கம் சாதகமா வரும். நீங்க எழுதியே வச்சுக்கோங்க. எப்படி ப்ரமோஷனுக்கு நீங்க மூவ் பண்ணா கண்டிப்பா ப்ரமோஷன் உங்க பக்கம் கண்டிப்பா வரும். அதுக்கான நேரம் நெருங்கி வரும் பாத்துங்க. ப்ரமோஷனுக்கு எந்த ஒரு தடங்களும் நான் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு மாற்றமாக வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நான் சொல்றது வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் சூப்பரா இருக்கும். நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை, எங்க வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க பக்கம் சாதகமா வரும். இதை எழுதியே வச்சுக்கோங்க. தலைக்கு மேல கடன் இருக்கு, இதை வித்தா, இந்த இடத்த வித்தா எனக்கு கடன் அடைச்சிடலாம், இந்த பூமியை வித்தா எனக்கு கடன் அடையினா கண்டிப்பா அதுக்கான ப்ராசஸ் பண்ணி பாருங்க. இப்ப இடம் மூலியமாக பூமி மூலம் உங்களுக்கு காசு பணம் வரும். ஏன்னா அவர் 5ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு. இப்ப அப்பா சொத்து அம்மா சொத்து ஏதோ இடம் பூமி மூலம் உங்களுக்கு காசு பணம் வரணும். அதுக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க பயப்படாம இறங்குங்க. எந்த ஒரு வழக்கு உங்க மேல போட்டுருந்தாலும் அந்த வழக்குல ஜெயிப்பீங்க. நிறைய இடம் பூமி சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா வரும். பொருளாதார வருமானம் இப்ப எக்காந்து கூட இருக்காது. கடன் பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் குறையும். ஆல்ரெடி குறைஞ்சிருக்கும், இப்ப குறைய போகுது இந்த பங்குனி மாசத்துல. ஏங்க குறையும்? 11 கூடிய ஒரு 6ல போய் இருந்தா கடன் சுமை குறையுமா குறையாதா? சூரியன் 6ஆம் இடத்துல போய் நிற்கிறாருங்க. பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. நகம் மூலம் வரலாம், இடம் மூலம் வரலாம், ஏதோ ஒரு கடன் நீங்க கொஞ்சம் அடைப்பீங்க பாருங்க. அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கும். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், நிறைய பேருக்கு சொல்றேன். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு. திருமணத்துல எந்த ஒரு தடங்கும் வராத அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க. பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா நல்ல நேரம் நெருங்கி இருக்கு, அதனால சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மருத்துவர்கள், நிறைய பேர் இந்த யூனிஃபார்ம் வேலை பார்க்கணும், அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. ஏன்னா செவ்வாய் நல்ல ஒரு பலத்துல இருக்காரு, அதனால சொல்றேன். அரசியல் நிறைய பேர் சாதிக்கக்கூடிய நேரம் வருது. அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவன்லாம் அரசாங்க வேலை எழுதி பாருங்க, நல்ல ரிசல்ட், நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். நீங்க பயப்படவே வேண்டாம். அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு யோகமான நேரமா கண்டிப்பா வேலை செய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எதிரியை ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு நம்ம மருத்துவ செலவு இருக்காது. துளாராசியை பார்த்து நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு. இப்ப நட்சத்திர பலன்களை போமா, ஒரு முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திர பலன். வீட்டுல சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா நடக்க போகுது. வேலை கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது. ஏன்னா எனக்கு முன்னாடி வேலையை விட்டுருப்பீங்க, ரொம்ப புளிஞ்சு எடுத்துப்பாரு. 45 நாள் உங்களை போட்டு வாட்டிட்டாரு. நீங்க எடுத்து பாருங்க சித்திரை நட்சத்திர பலன். கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு நிறைய ஒரு தடங்களை பார்த்தது ஏன்னா சித்திரை நட்சத்திர பலன். இனிமே பார்க்க மாட்டேன். இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்ப்பீங்க, தொழில ஒரு மாற்றம் பார்ப்பீங்க, எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக சூப்பரா இருக்கு. பார்த்துக்கோ, நிறைய நல்ல ஒரு மாற்றம் சித்திரை நட்சத்திர பலனுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நேரம் கண்டிப்பா வரும். சுப செலவு சுபகாரியம் நல்ல ஒரு அனுகூலமான நேரம் கண்டிப்பா தேடி உண்டு. அடுத்து சுவாதியில பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாதிக்கிற வெறி கொண்ட ஒரே நட்சத்திரம்னா சுவாதியில பிறந்தவங்க தான்.
இப்படி சுவாதியில பிறந்தவங்க நிறைய ஒரு நல்ல விஷயம் இனிமேல் சாதகமா இருக்கு பாருங்க. ராகு பகவான் நல்ல ஒரு பலத்துல இருக்கார். அந்த ராகு பகவான் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாரு பாக்குறாரு. கண்டிப்பா நல்ல விஷயத்த நல்ல காரியத்தை கண்டிப்பா நடத்த வைப்பார். வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல தான் இப்ப வேலை நேரமா வேலை கண்டிப்பா கிடைக்கும் பாரு. குருபான் பாக்குறதுனால வக்ர நிவர்த்தியாகி பாக்குறதுனால கண்டிப்பா அது நடக்க போகுது. பொருளாதார வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும் பாரு. இனிமே எதுவும் பெருசு தரங்கள் வராது. யாரு இந்த சுவாதியில பிறந்தவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகனத்தில் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கு. யார் விசாகனத்தில் பிறந்தவங்க இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் நிறைய பிரச்சனை பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். விசாகத்துல பிறந்த அனைவருக்கும் சரி நல்ல ஒரு யோகமான நேரம் கண்டிப்பா நெருங்கி வருது. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், அரசியல் அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பா தேடி வரும். விசாகத்துல பிறந்தவங்க என்னமே எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு நடக்காது பாருங்க. நிறைய நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார். பேங்க்ல வேலை பாருங்க, அந்த அரசியல் அரசாங்கத்தை பயன்படுத்தி நபர்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வரக்கூடிய பங்குனி மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.